அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னங்க? சொல்லுமா. என்னங்க டாக்டர்லாம் அப்பவே செக்கப்புக்கு கூட்டிட்டு போனாங்க, இன்னும் ஒண்ணுமே வந்து சொல்லல. அதாமா எனக்கும் தெரியல. அண்ணே எனக்கு என்னமோ ரொம்ப சீரியஸா இருக்குமோன்னு பயமா இருக்கு. டேய் அப்படிலாம் இருக்காதுடா. அவ மகளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டா, கல்யாணத்தை முடிச்சாச்சு. மகா வாழ்றத பாக்கணும்னு ஆசைப்படுவாடா. அதனால அவளுக்கு ஒண்ணும் செய்யாது. என்னமோனே, ஆனாலும் நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானே. ஆனாலும் பிடிவாதத்தை பாத்தீங்களா? ரொம்ப தம்பி, அளவுக்கு அதிகமான பிடிவாதம். 2 பிள்ளைகிட்டையும் ஒண்ணுமே கேட்காம தாலியை கட்டுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணியாச்சு. இனி வாழ்ற வாழ்க்கை அவங்க இதுல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இருந்தா என்ன பண்ண முடியும்? ஆமா நீ, அதான் எனக்கும் யோசனையா இருக்கு. வைசு, நீ இதெல்லாம் எதுவும் நினைக்காத. நம்ம சக்தியை பத்தி உனக்கு தெரியும்ல. எதா இருந்தாலும் பொறுமையா போவான், அனுசரிச்சு போவான். அது மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிறவன். இந்த ஒரு தைரியத்துலதான் சக்தியை தாலி கட்ட சொன்னேன். எதையும் யோசிக்காம செய்யல வைசு. சுபா கொஞ்சம் முன்ன பொண்ணா இருந்தாலும் சக்தி எப்படியாவது அனுசரிச்சு கொண்டு வந்துருவான். வேற என்ன பண்ண சொல்ற அந்த சூழ்நிலையில? கல்யாணம் படிக்கிட்டாதான் ஹாஸ்பிட்டல் வருவேங்கிறா. என்னமோங்க இவ்வளவு அவசரம் ஆனா தேவையில்லை. திரு மூத்தவனை வச்சுக்கிட்டு சரி, அதாவது விடுங்க. ஆனா சக்தி அவனோட மனநிலையை நம்ம கேட்கவே இல்ல. அவன் மனசுல என்ன நினைச்சிருந்தான், ஏது நினைச்சிருந்தான், எதுவுமே தெரியாம போச்சு பாத்தீங்களா? வைசு, நான் தான் சொல்றேன்ல, திரு பொறுப்பானவன், அமைதியானவன், புரிஞ்சு நடந்துக்கிறவன். அவன் பார்த்து சமாளிச்சுக்குவான். அண்ணே அதெல்லாம் சரி. ஆனா 4 சோத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிட்டோம். எப்படினே ஊரையே கூப்பிட்டு ரிசப்ஷன் மாதிரி எதுவும்? அதாண்டா என்ன பண்ணன்னு தெரியல. அரகதத்துக்கு எல்லாம் சரியாகட்டும். அவட்ட கேட்டு அவ விருப்பப்படியே செஞ்சிருவோம். ரிசப்ஷன் மாதிரி வச்சாலும் சரி, இல்ல திரும்பவும் கல்யாணமா எல்லாம் பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் பிடிச்சு முறைப்படி செஞ்சாலும் ஓகேதான். சரிண்ணே. என்னங்க? சொல்லுமா. இல்லங்க, இந்த மாதிரி ரிசப்ஷன் எல்லாம் வைக்கலாம். நான் ஏதாவது மரகதம் வேண்டாம் இல்ல மரகதத்துக்கு முடியலங்கிறனால நம்ம தள்ளி போட்டாலும் நம்ம பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும். அதுக்காக சொல்லுமா, எதா இருந்தாலும் செய்யலாம். இல்லங்க, இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும், அப்புறம் நம்ம எப்பவுமே உதவி செய்வோமே, முதியோர் இல்லம், ஆதரவற்றவங்க, அவங்களுக்குலாம் இன்னைக்கு ஒருவேளை நல்ல சாப்பாடா கொடுக்கலாங்க. எல்லாம் வயிறார சாப்பிட்டு மனசார நம்ம பிள்ளைகளை வாழ்த்துனா பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவசரம் பட்டு நேரம் காலம் எதையுமே பார்க்காம கல்யாணத்தை முடிச்சிட்டோம். ஏதாவது செஞ்சா கண்டிப்பா செஞ்சிடலாமா. வைரம் கேட்டேல, நான் பாத்துக்கிறேனே, எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிடறேன். சரி, நீ இப்பவே போ. மணி என்ன, காலையில 9 தானே ஆகுது. ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலையோ இல்ல சமையலால பார்த்தோ நல்ல சாப்பாடா நல்ல விதவிதமா சமைக்க விட்டு மதிய சாப்பாடு எல்லாத்துக்குமே குடுக்கற மாதிரி பாரு. அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிடு. மதிய சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து வரும்னு. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரியா வைசு, போதுமா? போதுங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணே, மரகதத்துக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் அப்படியே கிளம்புறேன். சரி தம்பி, இப்ப டாக்டர் வந்துருவாங்கல்ல, பாத்துட்டே நீ போ. சரிண்ணே. ஐயோ, என்ன இந்த சொட்ட? நம்ம ரிப்போர்ட்டையும் பாக்குறாரு, நம்மளையும் பாக்குறாரு. நமக்கு ஒண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாரோ? நமக்கு எதுவுமே இல்ல, நம்ம நடிக்கிறோங்கிறத மட்டும் சொல்லிட்டாரு. நம்ம அண்ணன்க 2 பேரும் நம்மள வெறுத்துருவாங்க. அப்படி ஒரு நிலைமை மட்டும் எனக்கு வரவே கூடாது. ஏன்னா என் அப்பா அம்மாவுக்கு அடுத்து என் அண்ணன்க தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டது. இப்ப வரைக்கும் பாத்துக்கறாங்க. என் மக எப்பவும் இந்த வீட்லயே இருக்கணுங்கிறதுக்காக சின்னதா ஒரு நாடகம் பண்ணேன். இதுக்காக என் அண்ணன் மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. எப்பவும் என் அண்ணனும் என் அண்ணன் குடும்பமும் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த உண்மை மட்டும் வெளியே தெரியாம பாத்துக்கணும். இந்த மொட்டைட்ட எப்படியாவது பேசுவோம். சிஸ்டர், எல்லா ரிப்போர்ட்டும் கொண்டு வந்துட்டீங்களா? எஸ் சார், ஃபுல் செக்அப் பண்ணியாச்சு. எல்லா ரிப்போர்ட்டும் உங்க கையில இருக்கு. ஹோ, மரகதம் மரகதம். சார் சார் சார், ரொம்ப வலிக்குது சார். எங்கம்மா, எந்த இடத்துல வலிக்குது? இதோ இதோ, நெஞ்சில நெஞ்சில சார். சார், மூச்சு விட முடியல, எச்சி கூட முழுங்க முடியல சார், ரொம்ப வலிக்குது. எச்சி முழுங்க முடியலையா? ரிப்போர்ட் படி இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன காரணத்தினால வலி? ஐயோ, நமக்கே குழப்பமா இருக்கே. யோசிக்கிறான். மரகதம், இப்படியே கண்டினியூ பண்ணு. ஒரு 2 நாள் இங்கே பெட்ல இருந்துட்டு போனாதான் எல்லாரும் நம்புவாங்க. மரகதம், என்ன சொல்றீங்க? அது அது வாய் வழியா காத்து விட்டுட்டு இருக்கேன் சார். இங்க பாருங்க மரகதம், உங்களை ஃபுல் செக்அப் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யூ ஆர் ஆல் ரைட். சூப்பரா இருக்கீங்க. இப்பவே எழுந்து வீட்டுக்கு போலாம். என்னது? வீட்டுக்கு போலாமா? ஐயோ சார், முடியல, நெஞ்சு ரொம்ப வலிக்குது. எதுலயாவது இடிச்சுக்கிட்டீங்களா இல்ல கீழே விழுந்தீங்களா? அது இல்ல சார். தேவையில்லாம எப்படிமா வலிக்கும்? உங்களுக்கான ரிப்போர்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. யோ, நான் தான் வலிக்குதுன்னு சொல்றேன்ல. என்ன ஏதுன்னு 2 நாள் வெச்சு பாரியா. எவ்வளவு நேரம் நானும் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க முடியும்? ஹலோ. ஐயோ சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார், முடியல சார். வலி தாங்காம புலம்பிக்கிட்டு இருக்கேன். சிஸ்டர், சொல்லுங்க சார்.
இந்த அம்மா ரிப்போர்ட் எல்லாம் உங்க அண்ணனுங்க கிட்ட கொடுத்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஐயோ வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே. ஆமா மரகதம், மாமா மரகதம், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களை அறியாம எதாவது இடிச்சிருக்கலாம், இல்லாட்டி விழுந்திருக்கலாம். அதனால அந்த வலி இருக்கும். மிச்சப்படி நோ ப்ராப்ளம். இந்த வலி குறையறதுக்கு அப்புறம் அயன் டேப்லெட் இதெல்லாம் எழுதி கொடுக்குறேன். வீட்டுல போய் கண்டினியூவா எடுத்துக்கோங்க போதும். இல்ல சார், 2 நாள். ஐயே என்னம்மா இது, என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல சத்திரமா? 2 நாள் 3 நாள் தங்கிட்டு போறதுக்கு கிளம்புமா. சிஸ்டர், வெளியே இவங்க அண்ணனுங்க கிட்ட சொல்லிட்டு வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். மா வீட்டுக்கு கிளம்ப ரெடியா இரு. ஐயோ போய் இந்த மொட்டை டாக்டர்ட்டையா கூட்டிட்டு வரணும். ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடுறானே. நானே 2 நாள் இருக்கேன்னு சொல்றேன். சரின்னு வச்சுக்க கூடாது. இவனுக்கு தானே காசு வரும். கூமுட்டை. சரி ஓகே. எப்படியோ மருந்து மாத்திரை குடுக்கறேன்னு சொல்றான்ல. வீட்டுல போய் 2 நாள் அப்படியே சோகமா இருக்கிற மாதிரியே ஆக்ட் பண்ணி அப்படியே இதை கண்டினியூ பண்ணிட வேண்டியதான். என்ன மரகதம் பேசாம இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா மொட்டை, வீட்டுக்கு கிளம்புறேன். வாட்? ஐயோ மனசுக்குள்ள பேசுறேன்னு வெளியே பேசி தொலைஞ்சிட்டேனே. சாரி சார், வலி தாங்காம புலம்புறேன். நீங்க சொல்றபடி கேக்குறேன் சார். ஓகே சார். மா போய் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை வீட்டுக்கு கூட்டு போக சொல்லுங்க. இது இங்க இருந்துச்சு நம்மள பைத்தியம் ஆக்கிடும். ஓகே சார். போங்க. மொட்டை போயிட்டாரா? நல்ல வேளை, மருந்து மாத்திரையாவது குடுக்கறேன்னு சொல்லிருக்கானே. இத வச்சு 2 நாள் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி அப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியதான். போய் என் மவளை பார்க்கணும். கழுதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ. திருன்னு சொல்லி சக்தி கல்யாணம் படிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா மூத்த அண்ணனுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ 2வது அண்ணனுக்கு. சரி என்னதான் இருந்தாலும் பிறந்ததுல இந்த வீட்டுல தான் இருக்கா. இனி அவாட்டுக்கு காலம் பூரா இந்த வீட்டுல இருந்துட்டு போவா. நம்ம அண்ணன்க எப்பவும் கைவிட மாட்டாங்க, நல்லா பாத்துக்குவாங்க. அந்த சந்தோஷம் போதும். நம்ம மகிட்ட எப்படியாவது பேசி சக்தி கூட நல்லபடியா வாழ வைக்க வேண்டியதான். சரி முடியாத மாதிரியே படுப்போம். நம்ம அண்ணன்க வந்து கூப்பிட்டோன்னு வீட்டுக்கு போவோம். ஐயோ அம்மாமா முடியலையே. அண்ணே முடியலனே. 2 நாளைக்கு இதே பாடுதான். என்ன பண்ண? காயு என்னடி ஒரு மாதிரியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. இங்க பாரு, அப்பா ஆபரேஷனுக்கு பணம் எப்படி பெறட்டன்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. கடவுளா உங்க சொந்தக்காரங்க மூலமா பணம் ஏற்பாடு பண்ண வச்சிருக்காரு. இனி ஆபரேஷனும் நல்லபடியா முடியும்டி. அப்பாவை நினைச்சு கவலைப்படாத. அம்மா தங்கச்சி எல்லாம் பாத்துக்கறாங்கல. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. அப்பா நல்லபடியா இருப்பாங்க. அப்பாக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னடி? ஒண்ணு இல்ல, கடவுளா இங்க சொந்தக்காரங்க மூலமா உதவி பண்றாரு. உன்னை இறந்தாதான் ஒண்ணு கிடைக்குங்கிற மாதிரி நான் இந்த விஷயத்த பார்த்தாதான் எங்க அப்பா உயிர் கிடைக்கும். இத கூட நான் பண்ணலாட்டி வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்து என்ன பிரயோஜனம்? நல்லா யோசித்து முடிவெடுத்துட்டேன். எங்க அப்பாக்காக, எங்க அப்பா உயிருக்காக நான் இது பண்றது தப்பு இல்லைன்னு தோணுது. நாளைக்கே செல்வத்திட்ட போய் பேசி ஃபர்ஸ்ட் அப்பா ஆபரேஷனுக்கு பணம் அனுப்ப சொல்லணும். அடுத்து ஓகே மனசார ஏத்துக்கும். காயு தைரியமா இருடி, மனசை விட்டுறாத. காயு ஏய் காயு. வாசு என்னடி யோசிக்கிற? தனியா பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, கடவுள் எல்லாத்தையும் பார்த்தாருன்னு சொன்னியே, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். சரி விடு. படிக்கலையா நீ? இல்லடி, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். நாளைல இருந்து என் படிப்பை கண்டினியூ பண்றேன். சரிடி, படுத்து தூங்கு. நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு படுத்துக்கிறேன். வாசு சொல்லுடி. திருவோட வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சாச்சு. திருவுக்கு லெட்டர் எழுதிட வேண்டியதானே? இல்லடி, நீ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க. எனக்கு மனசே இல்ல. அப்பா ஆபரேஷன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏய் லூசு மாதிரி பேசாதடி. அப்பாக்கு எல்லாம் சரியா போகும், அத நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப விட்டுட்டேனா அவ்வளவுதான். திரு கண்டிப்பா உன்னை மறந்துருவாங்க. மறக்கிறத விட உனக்கு விருப்பம் எதுவும் இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. இப்போதான் திரு மனசுல இடம் பிடிச்சிருக்க. எனக்காக உன் லைஃப வேஸ்ட் பண்ணாத. இல்லடி வாசு, திருவ மனசார நீ நினைச்சிட்ட. நினைச்ச வாழ்க்கை அமைகிறது சொர்க்கண்டி. அதனால அத நீ பாழாக்காத. லெட்டர் எழுது, காலையில போஸ்ட் பண்ணிடலாம். மறுநாளே திரு கைக்கு போயிடும். காயு, நம்ம வீட்டுக்கு லெட்டர் அனுப்புறோம். திருவ தவிர வேற யாராவது பாத்துட்டா நம்ம திரு நேம் போட்டு தானே சென்ட் பண்ண போறோம். அதனால திரு கிட்ட தாண்டி கொடுப்பாங்க. பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ எழுது. சரிடி, கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நான் எழுதிட்டு படுக்கிறேன். சரிடி, நான் போய் படுத்துக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு. சரி காயு, எதுவும் நினைக்காம இரு. சரி ஓகே. காயு சொன்ன மாதிரி லெட்டர் எழுதிட்டு படுப்போம். திரு, நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணா நாளை நின்று உன் கைக்கு வந்துரும். நீ என்ன ரியாக்ட் பண்றேன்னு என்னால பார்க்க முடியாது. ஆனாலும் அதை நினைக்கும் போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மா சாரி, நாளைக்கு நான் செல்வத்திட்ட பேச போறேன். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் நன்மைக்கே நினைச்சுக்கிறேன்.
என் வாயை கிண்டாத, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏய் உண்மைதாண்டி, திருக்கு கூட சுளீர் சுளீர் கோபம் வரும், டக்கு டக்குன்னு பேசுவான். இந்த சரத்து சொல்லவே வேண்டியல, நம்ம எப்பலாம் டைம் கிடைக்க மொத்தம் அப்பலாம் வச்சு கிண்டல் பண்ணுவான். ஆனா சக்திய பாத்திருக்கியா, சமத்து பிள்ளையா இருப்பாண்டி. வீட்டுக்கு வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அதை விட யார் என்ன சொன்னாலும் பொறுமையா போவான். ஆமாண்டி, ரொம்ப பிடிக்குமா? ஏன் அண்ணன் மகண்டி பிடிக்காம இருக்குமா? மாமா நீ ஷோ உன்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. என்னமா நீ மாறிக்கிட்டே இருப்பியா? இதுக்கு முன்ன நீ ஒன்னாலதாமா. இது ரொம்ப நல்ல பையன்டி, ரொம்ப ரொம்ப நல்ல பையன். என் மூத்த அண்ணன் வீட்டுக்கு தான் நீ மருமகளா போணும். சொன்னியா சொன்னியா? அது சொன்னேன்டி. இப்ப என்ன சொல்ற? இப்ப என்னமா சொல்ற? சக்தி நல்லவன். என்னமா நீ பேசுற? ஏய் எல்லாம் சரிதான்டி. திருக்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் நீ நின்னு பேசிருக்கியா? திருக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிருப்பியாடி? கேக்குற கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். அவன்கிட்ட நீ அழுகிறியன்னு நேத்து போய் பேசினேன். சுபாவை கட்டிக்கலான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? லூசு மாதிரி பேசாத, எழுந்து போத்தன்னா. மா நிஜமாதாண்டி, அவன் மனசுலயும் உன் மேல ஒரு பொட்டு ஆசை கிடையாது. நீ நாப்ல என்ன அவனை உருகி உருகி லவ் பண்ணியா? இதோ ஒரு வாரம் ஊட்டியில போய் இருந்தான். ஏதாவது இங்க இருந்து ஃபீல் பண்ணியா? ஒரு நாளாவது சாப்பிடாம இருந்திருப்பியா? இல்ல அவனுக்கு போன் பண்ணி பேசிருப்பியா? ஒண்ணுமே இல்லல, நல்லா தின்னுட்டு தின்னுட்டு குப்புறப்படுத்து தூங்க தானே செஞ்ச. என்னடி ஃபீலிங்? மா இங்க பாருடி, திருன்னு சொன்னது நான் தான். அந்த திருவுக்கே விருப்பம் இல்ல. நேரம் திருவுக்கு உன்னை கட்டி வச்சிருந்தா கூட நீ கண்டிப்பா உன்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ மாட்டான். ஏன்னா அவன் நேத்து பேசின பேச்சு அப்படி. இது எது சக்தி அப்படி இல்லடி. இப்ப கூட நீ போய் என்னன்னு பேச, உன்கிட்ட நல்ல விதமா பேசுவான். அப்புறம் நல்லா பாத்துக்குவாண்டி. ஓஹோ அப்புறம் அடியே இங்க பாருமா, உன்ன மாதிரி என்னால டக்கு டக்குன்னு மாத்தி பேச முடியாது. எவனேன்னு வீட்ல இருந்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே. ஆனா உண்மையில அவ்வளவு ஆத்திரத்துல இருக்கேன். இங்க பாரு, மாமாங்களும் அத்தைகளும் கல்யாணம் ரிசப்ஷன் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த விளக்கமாரும் வேண்டாம். ஏதாவது என்கிட்ட கேட்காம முடிவு பண்ணாங்க. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேமா, தெரிஞ்சுக்கோ. என்ன என்னடி இப்படி பேசுற? திரும்பவும் ஊரே கூட்டி கல்யாணம் ரிசப்ஷன் இதெல்லாம் வச்சாதானே நீ இந்த வீட்டு மருமகன் தெரியும். நான் என்ன பேசி புலம்பிக்கிட்டு இருக்கேன்? இவங்களுக்கு நான் இந்த வீட்டு மருமகன் தெரியணும். ஐயோ இவங்கள சொல்லுடி. லூசு லூசு. அடியே இங்க பாரு, இதுக்கு மேலே திட்ட வச்சிராத. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? அடுத்தவங்களுக்காகவே வாழாதமா? நானே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, உனக்கு உடம்புக்கு முடியல, அதனால இப்படி ஒரு நிலைமை நினைச்சிட்டு பொறுத்துட்டு இருக்கேன். இல்லன்னா வெச்சுக்கோ, இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்பேமா. ஐயோ இது வேறயா? உண்மை கண்டு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், இவளே போய் என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவா. செத்தே நானு. இனி ஒவ்வொரு நாளும் நான் நெருப்புல நடக்கிற மாதிரியே இருக்கணும். என்னடா இது கொடுமை. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. காதல விழுந்துச்சா? திரும்ப கல்யாணம் ரிசப்ஷன் ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க அப்புறம் அவ்வளவுதாமா. ஏதா இருந்தாலும் இப்பயே உன் அண்ணனுங்க கிட்ட பேசிடு, புரியுதா? அடியே கொஞ்சம் யோசித்து கோடி. கல்யாணம் ரிசப்ஷன் இதெல்லாம் வச்சா விலை கூடுனதுல உனக்கு பட்டு சேலை எடுக்கலாம். அப்புறம் நகை நட்டு நிறைய எங்க அண்ணனுங்க போடுவாங்க. அப்புறம் மேக்கப்லாம் பண்ணலாண்டி. அதுவும் இல்லாம போட்டோ சூப்பரா எடுக்கலாம். இதெல்லாம் என்ன மிஸ் பண்ண போறியா? ஆமாமா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணல, ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்றியா? என்னடி நெஞ்சு வலிக்கு மூச்சு விட முடியல, அப்படி இப்படின்னு அலப்பற பண்ண பாத்தியா? அப்படி எப்படியும் போய் தொலை, நான் வாட்டுக்கு போயிருக்கணும். பாவன் சொல்லி நீ சொன்னதுக்காக நானும் என் கழுத்தை நீட்டி தாலியை வாங்கிக்கிட்டேன்ல, அதனால நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. சுபா இங்க பாரு, அப்புறம் நல்லா கேட்டுக்கோ. நான் இந்த ரூம்ல தான் இருப்பேன் எப்பவும் போல. நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். சக்தியா கட்டி வச்சிட்டீங்க. ஆனா எப்ப எனக்கு அவனை பிடிக்குதோ அப்பதான் அவன் கூட போய் வாழ போவேன். அடியே வாய மூடிருமா. ஏதாவது சொன்ன அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஏய் அது எப்படிடி? என் அண்ணன் அண்ணி எல்லாம் எப்படி ஏத்துக்குவாங்க? அதுக்காக நான் கஷ்டப்பட முடியாது. நான் இங்கதான் இருப்பேன் சொல்லிட்டேன். என்னைய மீறி ஏதாவது செஞ்சீங்க. சுபா மரகதம், ஏய் உங்க அத்தை வரங்கடி. வரட்டும், நான் என்ன பண்ண? எழுந்து நின்னு கால்ல விழுகவா? அடியே அடியே நீ ஒண்ணும் பண்ண வேணாண்டி. வாயை மட்டும் திறக்காம இரு போதும். மரகதம். அண்ணி வாங்க அண்ணி. டேய் அப்பனா இன்னைக்கு நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேனா? ஆமாப்பா தீரு, இல்ல உங்க அத்தை உன்னை புடிச்சு தாலி கட்ட வச்சிருக்கோம். நல்ல வேலை. சக்தி சொல்லுடா, உன்னோட தலைவலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா. என்ன தலைவலிக்கா? ஆமாண்டா, நீ தலைவலிக்குதுன்னு சொன்னனால தானே நான் இன்னைக்கு மீட்டிங் போனேன். இல்ல ஐயோ, அப்பா அம்மா 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கே என்னடா பண்ணலாம்னு 3 நாளா தூங்காம இருக்கேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நான் வீட்டுல இருந்திருந்தேன், கரெக்டா 3 மணி நேரத்துல என்ன தாலி கட்ட வச்சிருப்பாங்க. ஆத்தாடி புற சக்தி, அண்ணனுக்காக இப்படி வந்து மாட்டின. டேய் ஓவரா ஆடாத. அளவுக்கு மீறி போன அப்புறம் நீ லவ் பண்ற பொண்ண பார்க்க முடியாமே போகும்னு சாபம் விட்டுருவேன். லவ் பண்ற பொண்ணா?
அது யாருடா? அதான்டா உங்களுக்காக வாசம் செய்பவள். யார் பார்த்த வேலை? சிந்து? ஐயோ அண்ணா, நான் இல்ல. ஜீவா? டேய், நானே எங்க அம்மா அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்களே நொந்து போயிருந்தேன். நான்லாம் சொல்லலடா. சரிதான். அப்பதான் யாரா? டேய் சக்தி, யார் இத உன்கிட்ட சொன்னது? அது வள்ளி. டேய் நான் பக்கத்துல தான் இருக்கேன். இங்கதான் இருக்கீங்களா? ஓகே ஓகே. பார்த்து பேசுடா. வள்ளியக்கா, அப்பனா உங்களுக்கும் தெரியுமா? தெரியும் தெரியும். தெரியுமா? ஐயோ, இதெல்லாம் உன்ன வீட்டுல யாருக்கு தெரியும்? அண்ணா, அப்பா அம்மா 4 பேருக்கும் தெரியாது. அப்புறம் அத்தை மாமா சுபா, இவங்களுக்கு மட்டும் தெரியாது. மிச்சம் எல்லாருக்கும் தெரியும். சரிதான். நான் இல்லாதப்ப இத பத்தி தான் பேசுறீங்க. ஆமாமா, பெரிய மஜ்னு காதலு. போடா, இத பத்தி உட்காந்து பேச. டேய் பாப்பா. சரி, அத விடு. சத்யனா, நீ ஏன் எங்க கூட உட்கார்ந்திருக்க? ஏன் பாப்பா? இல்ல, சுபாவை கூட்டிட்டு வந்தேனா நீ அவ கூட உட்கார்ந்து பேசுவேல? ஏன் நான் செருப்படி வாங்கவா? அண்ணா, நான் செருப்படி வாங்கணும், அதெல்லாம் பார்த்து நீங்க சிரிக்கணும், அதானே? டேய் சக்தி, உண்மைதான்டா. நீ வேற கூட்டிட்டு வந்துடாத. எங்க அம்மாவை போட்டு தாளின்னு தாளிச்சிட்டு இருக்கா. எதுக்குடா? உனக்கு உடம்பு முடியலாட்டி ஒழுங்கா ஹாஸ்பிட்டல் போக மாட்டியா? என் கழுத்துல தாலி ஏறினாதான் போவியா? அப்படியா இப்படியானு? டேய், அவ பேசுற பேச்சுக்கு திரும்ப எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல போய் படுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, என்ன சக்தி ஓ அப்படிங்கிற? பெத்த அம்மாவுக்கே இந்த நிலைமைனா? சக்தி நினைச்சு பாரு உன்னோட நிலைமை. வள்ளியக்கா, கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் சக்தி தம்பி. வள்ளியக்கா. டேய் போதும்டா, அளவுக்கு மீறி போறீங்க. சத்யனா, அந்த வஞ்சகன் கண்ணன் இந்த திருதானா? கரெக்ட் பாப்பா. டேய் திரு. டேய், சரியா போச்சு. சரி, கீழே என்ன மீட்டிங் நடந்திருக்கு? யாராவது கேட்டீங்களா இல்லையா? இதோ நான் வந்துட்டேன்ல. வாடா வா, உன்னையெல்லாம் கொல்லணும்டா. என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? டேய் அதெல்லாம் இருக்கட்டும். டேய் சக்தி, சொல்லு. என்னடா புது மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகாம இங்க வந்து இதுகளோட உட்காந்து பேசிட்டு இருக்க? டேய் வந்தேன், பிச்சு போடுவேன். என்னடா சுபா ரூமை விட்டு துரத்திட்டாளா? ஐயோ தப்பு. சுபா நீ ரூமை விட்டு துரத்திட்டாங்களா? டேய் அடி வாங்காதடா. ஏய் என்னடா பிரச்சனை? தாலி மட்டும் வேகமா கெட்டினேல, பிறகு மத்ததெல்லாம்? டேய் சரத்து, டேய் நீ எல்லாம் வீட்டுக்கு மூத்தவன் தானே? வீரா மூத்தவன், அவன் தான் எதுலயும் கலந்துக்க மாட்டானே. என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அன்னையில தான் அவன் ரூமை விட்டு வெளியே வர்றதே இல்ல. இப்ப இங்க இருக்கிற எல்லாத்த விட மூத்தவன் நீதான். மூத்தவனா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணணும்? டேய் நாயே, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுடா, போய் உன் பொண்டாட்டிய போய் பாருடா, அவனை பத்தி விட்டுக்கணும். அதை விட்டுட்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்க. டேய் நீ வேற கடுப்பேத்தாதடா அவனே என்ன பண்ணன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கான். ஏண்டா அண்ணிய பத்த பயமா? டேய் வாய மூடுடா. சும்மா அண்ணின்ட்டு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீ எப்பவும் போல சுபானே சொல்லு. டேய் சுபாவுக்கு குடுக்கற மரியாதை உனக்கு குடுக்கற மாதிரிடா. எப்பா சாமி, நீ நேரடியாவே எனக்கு மரியாதை கொடுக்க மாட்ட, இதுல சுபா மூலமா எனக்கு குடுக்கறியா? போதும்டா. வேண்டானா இரு. டேய் சரத்து, என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா சிந்தாமணி. என்ன சரத்து, ஏதாவது முக்கியமான விஷயமா? என்னடா? தெரிஞ்சதை சொல்லவா, தெரிஞ்சுட்டு வந்து சொல்லவா? எல்லாருமே செம்ம காண்டுல இருக்கும், அடி வாங்கிட்டு போயிடாத. ஏய் தெரிஞ்சதை சொல்லவா இல்ல தெரிஞ்சுட்டு வந்து சொல்லவா? தெரிஞ்சதே சொல்லி தொலை. அப்படி. ஏய் சக்தி, ஓ மேட்ரு தான்டா. ஏன் மேட்ரா? என்னடா? டேய் உனக்கு நாளைக்கு சாந்தி முகூர்த்தமா? என்னது நாளைக்கா? ஏன் வழியக்கா நீங்க ஏன் ஷாக் ஆகுறீங்க? இல்ல சரத்து, இன்னைக்கு தானே மொத நாளு. சரி ஓகே, இப்பவே போய் சொல்றேன். வழியக்கா இன்னைக்கு எதிர்பார்க்கறாங்க, அதனால. டேய் நிப்பாட்றா, நான் எங்கடா எதிர்பார்த்தேன்? ஓ அப்பனா நம்ம சக்தி பிச்சு போடுவேண்டா. டேய் சுபாவை எப்படி ஃபேஸ் பண்ணன்னு தெரியாம உன் மரண பயம் உன் கண்களில் தெரிகின்றது. டேய் போதும்டா. டேய் சரத்து, ஏன்டா அப்படி பண்ற? அது இல்ல சிந்தாமணி, இல்ல திரும்பவும் ரிசப்ஷன் கல்யாணம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அப்புறம் அப்பா அம்மா என்ன நினைச்சாங்களோ, கல்யாணம் எப்படியும் முடிஞ்சது. எதுக்கு திரும்பவும் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிட்டு? அதான் 3 மாசத்துல திருவோட கல்யாணம் வைக்க போறோம்ல, அப்ப கூட அவங்களுக்கு ஏதாவது கிராண்டா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாளைக்கு நல்ல நேரத்தை பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம்னு பேச்சுவார்த்தை முடிந்தது. நாளைக்கா? ஐயோ டேய் என்னடா சொன்னா சந்தோஷப்படுவேன்னு நினைச்சா பயப்படுற? அது ஒண்ணு இல்லடா, பயம் கலந்த சந்தோஷம். டேய் நீ எல்லாம் பேசாத. உன்னால தான்டா இந்த நிலைமையில உட்கார்ந்துருக்கேன்.
ஏன் சக்தியானா காலையில அப்பா தாலியை கட்டுறா அப்படின்னு சொன்னதும் அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல அப்படின்னு உடனே தாலியை கட்டின இப்ப என்னன்னா அது ஒண்ணு இல்லம்மா சிந்து, காலையில சுபா என்ன பார்த்து ஒரு முறைச்சா பாரு. ஐயோ, அதுவும் இல்லாம போடா போய் தொலை எருமை அப்படின்னு ஒரு திட்டிட்டு போனான். பாரா ஃபர்ஸ்ட் வாழ்த்தா. டேய் அதோட முடிவு பண்ணிட்டேன்டா, இனி அவளா சக்தின்னு என்ன கூப்பிட்டு பேசுற வரைக்கும் நான் திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு. சக்தி நல்ல முடிவுதான்டா, ஏன்னா என் பாப்பாவை பத்தி எனக்கு தெரியும். டேய் உன்னை விட எங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதானே என்னமோ இன்னைக்குதான் புதுசா வந்த மாதிரி பேசுற. டேய் என்ன எதுவுமே பேச விட மாட்டீங்களா? என் தங்கச்சிய பத்தியாவது ஏதாவது சொல்றேன்டா. தேவையில்லடா, ஆல்ரெடி சுபாவை பத்தி எங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்பனா நான் என்னடா பேசுறது? எனக்கு இன்னைக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. அமைதியா உட்காந்துரு. முத நீ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஏன்டா ஈன்னு சிரிச்ச மாதிரி உட்காந்துருக்க? அதானே காலையில எவ்வளவு ஃபீல் பண்றா உட்காந்து. ஃபீலிங்கா? என்ன 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 ஃபீலிங்கு? சரிதான், எனக்கு எல்லாம் ஒரு முடிவுல தான் வந்திருக்காங்க. இதுக்கு மேல நாம இங்க உட்கார்ந்திருந்தோம், இவங்க வயிறு வலிக்கு நாம காரணம் ஆயிடுவோம். புரியலையே. அது ஒண்ணு இல்ல வள்ளியக்கா, என்ன கிண்டல் பண்ணி அவங்க சிரிச்சு அவங்களுக்கு பாவம் வயிறு வலிக்கும். அதுக்கு நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறேன். டேய் சரி எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் போய் தூங்குறேன். என்னது தூங்குறியா? டேய் உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா, செருப்பால அடிப்பேன் போயிடு. டேய் சக்தி சரி விடு, கோபப்படாதடா. நடந்தது நடந்து போச்சு, இனி ஃப்ரீயா விடு. என்ன சுபாவை பார்த்தா உனக்கு பயமா இருக்கு அவ்வளவுதானே? அதான் நாங்களா இருக்கோம்ல சக்தியானா. நீங்களா இருப்பீங்க, நானு அதெல்லாம் நீயும் இருப்ப. சரி சரி டேய், ஃபர்ஸ்ட் நைட் பையனை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவனை அனுப்பி விடுங்கடா, போங்கடா நீங்களும் போய் தூங்குங்க. நான் என் வீட்டை பார்த்து போறேன். ஏன் வள்ளியக்கா லேட் ஆயிடுச்சுல, இன்னைக்கு இங்கேயே தங்கிடுங்க. இல்லம்மா, காலையில ஏன் வீட்டுல வேலையை முடிச்சுட்டு வரணும். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வள்ளியக்கா வாங்க, நானும் உங்க வீட்டுல டிராப் பண்றேன். இல்ல சரத்து. வாங்க வள்ளியக்கா, நான் கூட்டிட்டு போறேன். சரி சரத்து. சரி அண்ணா நானும் கிளம்புறேன், எனக்கு தூக்கம் வருது. போடா பாப்பா. டேய் நானும் கிளம்புறேன்டா. டேய் என்னடா? ஐயோ இதுக்கு மேல நம்மளால உட்காந்துருக்க முடியாது, தூக்கம் கண்ணா இருட்டுதுடா. போ போ போ. டேய் என்னடா ஆளாளுக்கு கிளம்புறேனா? பின்ன நானு கவலையெல்லாம் படாதடா தம்பி. இரு சுபாவை மாடிக்கு வர சொல்லிட்டு போறேன். ஏன் உன்னோட மைண்ட் வாய்ஸ் தான் நாங்க கேட்ச் பண்ணிட்டோம். ரொம்ப கவலைப்படாதடா, போய் தூங்கு. ஆமா சக்தி போ, இன்னைக்கு போய் நல்லா தூங்கு. ஏன் வள்ளியக்கா நாளைக்கு? டேய் அதான் நாளைக்கு சாந்தி முகூர்த்தம் நாங்களே, அதுக்கு நாளைக்கு சுபா வெளுத்து வாங்குவா. அதான் அந்த சீன் அப்படியே நினைச்சு பாத்துக்கோங்க. கோவை சரலா வடிவேலுவா போட்டு அடிப்பாங்களே, வள்ளியக்கா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது நாளைக்கு நம்ம சக்தி ரூம்ல பாக்கலாம். என்னடா தம்பி? ஒண்ணே இல்ல, தலைவலின்னு சொல்லி செவனேன்னு தானடா ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு தாலி கட்ட வச்சு இப்ப என்னன்னா குடும்பமே சேர்ந்து நம்மள கிண்டல் பண்ணுதுங்க. இதுல நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சியை நினைச்சா ஐயோ அம்மாமா. மரகதம் மாத்திரை எல்லாம் போட்டேல? போட்டே மாதிரி. அத்தை உட்காருங்க. இல்ல இருக்கட்டுமா, உன்கிட்ட தான் பேச வந்தேன். என்னங்க அத்தை? அம்மாடி கல்யாணம் சிம்பிளா வீட்ல முடிஞ்சு போச்சு, அதான் உங்க மாமா பேச சொன்னாரு. அத்தை இந்த ரிசப்ஷன் இல்ல திரும்பவும் கல்யாணம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். ப்ளீஸ் அத்தை மாமாட்ட சொல்லிடுங்க. இத தாமா மாமாவும் சொன்னாங்க. நான் அடுத்த 3 மாசத்துல திருவோட கல்யாணம் வைக்க போறோம். அப்ப முத்திர சேர்ந்து கூட உங்களுக்கு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். இப்பவே உடனே எதுக்குன்னு சொன்னாரு. அதான் உன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு நினைச்சேன். வேண்டாம் அத்தை, மாமா சொன்னபடியே இருக்கட்டும். ஓ சரிமா. மரகதம் சொல்லுங்க நீ. இங்க பாரு மரகதம், கல்யாணம் நடந்துருச்சு. அதுக்காக பிள்ளைங்க வாழ்க்கைய நம்ம தள்ளி வைக்க முடியாது. உங்க அண்ணன் அதனால நாளைக்கு நல்ல நேரத்தை பார்த்து பிள்ளைங்க வாழ்க்கையை தொடங்கட்டும்னு சொல்லிருக்காரு. ஐயோ மதினி என்ன சொல்றீங்க? ஆமா மரகதம், ஏதோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா இனி அது பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு அவங்க வாழ்க்கையை நாம ஆரம்பிச்சு வைப்போம். நாளைக்கு உங்க அண்ணன் நல்ல நேரம் பார்த்து சொல்றேன்னு இருக்காரு. நீ என்ன சொல்ற? நீயும் வீட்டுக்காரும் பேசி. அண்ணி இதுல பேச என்ன இருக்கு? எல்லாம் உங்க விருப்பம். சுபாவும் உங்க பொண்ணு மாதிரி தான். அதனால நீங்க என்ன செய்யணுமோ பார்த்து செய்யுங்க. சரி மரகதம், ரொம்ப சந்தோஷம். இத உன்கிட்ட கேட்டு போன்னு தான் வந்தேன். சரி படுத்து தூங்கு. சுபா அத்தை அம்மாவை பாத்துக்கோமா, மாத்திரை எல்லாம் கரெக்டா கொடு. சரிங்க அத்தை. தூங்குங்கம்மா 2 பேரும் படுத்து. இதோ அப்பா வரட்டும் அத்தை, வந்ததும் படுத்துக்கிறோம். சரிம்மா. நீ லூசாமா? ஏண்டி இப்பதானே உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கா பிடிச்சாதான் நான் சக்தி கிட்ட பேசுவேனே. இப்ப அத்தை வந்து சொல்றாங்க ஊன் மண்டே ஆட்ற. இதெல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்ல வேண்டியதானே? ஏய் வீட்ல உள்ள பெரியவங்க சொல்றாங்கடி, நாம அதை கேட்க தான் செய்யணும். நீ கேளு, நான் ஏன் கேட்கணும்? சுபா மாமா ஐயோ
வலிக்குது. சுபா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தது. ரொம்ப வலிக்குதுடி. ஐயோ என்னம்மா சொல்ற? சரி அப்படியே படு. படுமா. சரிடி. அத்தாடி தப்பிச்சேன்பா. ஐயோ என்ன வரத்து வாரா. இவ அப்பேன் பரவாயில்ல போல. கொஞ்ச நேரம் முறுக்கிட்டு வந்தாலும் ஓ என்னையா அப்படின்னா அடங்கி போவாரு. இவ என்னன்னா திமிர்கிட்ட பேசுறா. அத்தாடி இனி இவகிட்ட பேசுறது பிரயோஜனம் இல்ல. என்ன இருந்தாலும் அவங்க அத்தை பாத்துக்கறாங்கன்னு கண்டுக்காம விட்டுட்டு இஞ்சி வலிக்குன்னு சொல்லியே மெயின்டைன் பண்ணிடணும். படுத்துக்கோமா. படுக்க கூட முடியலம்மா. ரொம்ப முடியல. சரி மெதுவா படு. சரிம்மா. மரகதா மிஞ்சிட்டேடி. உன்ன மாதிரி யாருமே நடிக்க முடியாது. அழகாய் பூக்குதே டீம்ல பெர்ஃபெக்ட்டா நடிக்கிறது யாருன்னா நீ மட்டும் தாண்டி. இந்த மரகத மட்டும் தான். என்ன ஃப்ரெண்டு இல்ல என்ன ஃப்ரெண்டுன்னு கேக்குறேன். இவெல்லாம் ஃப்ரெண்டுனா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு குட் நைட் சொல்லணும். காலையில எழுந்ததும் ஒரு குட் மார்னிங் சொல்லணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஆபீஸ்ல மட்டும் நாம யார்கிட்டயாவது பேசிக்கிட்டா கோச்சிக்கிறா. அவ்வளவு கோபம் வருது. ஆனா வீட்டுக்கு வந்துட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண மாட்டாளாம், குட் நைட் போட மாட்டாளாம், குட் மார்னிங் சொல்ல மாட்டாளாம். என்னப்பா அதெல்லாம் அநியாயமா இல்லையா? சேச்சா நம்மள தனியா புலம்ப விட்டுட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? இல்ல எதா இருந்தாலும் சரி அவளா பாக்கட்டும். போன் போட்டாலும் சரி மெசேஜ் பண்ணாலும் சரி. அவகிட்ட என்ன போன் இல்லையா என்ன? நாமெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த அப்பா எங்க போனாரு? அப்பா கிட்டயாவது கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். சரி என்ன பண்ணலாம்? சரி ஓகே. என்னத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஈகோ பார்க்க முடியுமா? அவதான் போன் பண்ணணும்னு என்ன இருக்கு? மெசேஜ் பண்ணணும்னு என்ன இருக்கு? நாமளும் பண்ணலாம், தப்பு இல்ல. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஹலோ ஹலோ யார் அது? என்ன உங்களோட மைண்ட் வாய்ஸா? என்னங்க பண்றது? பேசலாட்டி தூக்கம் வராது. சும்மா ஹாய் குட் நைட் அத மட்டும் சொல்லிட்டு பேசாம தூங்கிடுறேன். திட்டுறீங்களோ? ஆஹா நீங்க திட்ட மாட்டீங்க. வெயிட் சிவானி கிட்ட பேசுவோம். ரிங் போகுது. சிவானி ஃபாஸ்ட் சீக்கிரம். என்ன பண்ற? அதுக்குள்ளேயுமா தூங்கிட்ட? என்ன ஆச்சு? டேய் மவனே என்னடா போன் எடுக்க மாட்டேங்கிறாளா? அப்பா என்னடா போன் என்ன எடுக்கலையா? யாருப்பா? நீதானே போன் பண்ண? யாருன்னு கேக்குற? ஐயோ அட்டெண்ட் பண்ணிட்டாளா? டேய் மவனே சிவானிக்கு தானே போன் பண்ற? ஹலோ ராம். இல்லப்பா. ராம் இல்லையா? ஐயோ இல்ல. டேய் நீ ராமா இல்லையா? அப்பா அட்டன் பண்ணி திட்டுறாளா? இதுக்குதானே ஆசைப்பட்ட? ஆமாப்பா. ஹலோ ராம். ஐயோ ஒரு நிமிஷம் இருமா. அப்பா நானு. பேசு எப்படியோ வளர்க்க ஆரம்பிச்சிட்ட. என்னதுப்பா? அதான்டா காதல. ஆமாப்பா இப்ப நம்ம ஊர்ல கொஞ்சம் நல்ல மழை பெய்யுதுல, மழையில வேகமா வளர்ந்துரும்பா. என்னது? அதான்ப்பா நம்ம வீட்டு ரோஜா செடி. ஓகே வளரு. பாத்து ரொம்ப அசடு வடியிற. சீக்கிரம் பேசிட்டு சீக்கிரம் தூங்கு. அப்பா கிளம்பவா? ஓகேப்பா பாய் குட் நைட். எல்லாம் வேகமா வரும். போப்பா பேச விடு. அவ பேசுறதே 5 நிமிஷம் தான், அதுல நீ வேற. டேய் போறேன்டா. சரிப்பா பாய் குட் நைட். குட் நைட். சரிதான் காதல் வந்தா தன்னை போல பொய்யும் வந்துரும் போல. பேசுடா மவனே பேசு. ஹலோ ராம் என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஏன் போனை மியூட்ல போட்ட? அது ஒண்ணு இல்லம்மா, இங்க கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஓ அப்படியா? சரி ஓகே. எதுக்கு கால் பண்ண? நீ சாப்பிட்டியான்னு கேக்க. சாப்பிட்டேன் ராம். சாப்பிட்டியாமா? நல்லா சாப்பிட்டியா? சூப்பரா சாப்பிட்டேன் ராம். ஓகே ரொம்ப சந்தோஷம். கேட்டுட்டேல வெச்சிரவா? ஏன் திரும்ப நான் சாப்பிட்டேனான்னு கேட்க மாட்டியா? ஏன் ராம் நான் கேக்குற வரைக்கும் நீ சாப்பிடாம இருப்பியா? அது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சிவானி சொல்லு ராம். சேஷா என்ன பண்றா? இல்லம்மா அவகிட்டயும் சாப்பிட்டியான்னு கேட்கணும். போனை வை, அவளுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோ. ஏய் சிவானி. ஏய் சிவானி கட் பண்ணிட்டியா? பாரேன். இரு நாளைக்கு ஒன்னு ஆபீஸ்ல வந்து கவனிச்சுக்கிறேன். கல்லைத்தான் தட்ட தட்ட சிற்பம் திறக்கும், கண்கள் தான் தட்ட தட்ட உள்ளம் திறக்கும். அவள் பேரை கேட்டு வந்தால் என் உயிரில் பாதி தருவேன். அவள் உயிரை கேட்டு வந்தால் என் உயிரின் மீதி தருவேன். வீசுகின்ற காற்றை நீ நில்லு, வெண்ணிலாவின் காதில் போய் சொல்லு.
பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா